ஹாய், கம்ப்யூட்டர் சாம்பிராணி மிக்ஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ணலான்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல மரத்தூள் 250 கிராம் எடுத்துக்கணும். மரத்தூள்னால் நம்ம ஆசரிங்க செய்கிறாங்க பாருங்கள், அதையே எடுத்துகிட்டு வந்து நம்ம அரைச்சிக்கலாம். அரைச்சி ஜலிச்சிட்டு அது போட வேண்டியது தான். அதுக்கடுத்து சாம்பிராணி பவுடர், சாம்பிராணி 100 கிராம், அதை நல்லா நுணுக்கி பவுடர் ஆக்கிட்டு அது கூட கலந்துக்கணும். ஜலிச்சிடணும், நுணுக்கிட்டு ஜலிச்சு அப்புறம்தான் பவுடரை வந்து கலக்கணும். நம்ம மரத்தூள் கூட சாம்பிராணி பவுடரையும் கலந்துக்க வேண்டியது தான். அதுக்கப்புறம் எரா பவுடர். எரா பவுடர்னால் அது வந்து புகை வரத்துக்காக போடுவாங்க சாம்பிராணிக்கு. அது வந்து சாம்பிராணி கடையில் வாங்குகிறோம்ல, அந்த கடையிலே இருக்கும். வத்திக்கு மூலப்பொருள் எல்லாம் ஹோல்சேல் மரத்தூள், எரா பவுடரு, சாம்பிராணி, இந்த ஜிக்கட் பவுடர் எல்லாத்தையும் ஒன்றாவே அப்படியே மேலே போட்டுக்கிட்டே வாங்க. எடை போட்டு வந்து அடுத்து குங்குலியம் போடணும். குங்குலியம் வந்து 100 கிராம் எடுக்கணும். இது வந்து குங்குலியம் வந்து உங்களுக்கே தெரியும், ரொம்ப நல்லது. அது இது நுணுக்கி அதேமாரி ஜலிச்சு அந்த பவுடரை வந்து நம்ம வந்து இது கூட கலந்துக்கணும். அது மேலே தூவி அது ஃபுல்லாக அது கூட கலக்க வைக்கணும். குங்குலியம் போட்ட பிறகு 1 கிலோ கறித்தூள் எடுத்துக்கணும். சாதா அடுப்பு கறி தான், அதை நான் நுணுக்கி பவுடர் ஆக்கி வச்சுக்கிறேன், அவ்வளோதான். 1 கிலோ அது கூடவே எடை போட்டு 1 கிலோவுக்கு எண்ணெய், 1 கிலோ கறிக்கு எவ்வளோ போடணும் மீதி பொருளெல்லாம் அதுதான் போட்டிருக்கு, வேறு ஒன்றும் இல்லை. அதுமாரி போட்டு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு கலக்கணும். அதுக்கப்புறம் கலந்துட்டு நல்லா ஒன்றோட நல்லா ஃபுல்லாகவே நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணணும். ஃபுல்லாக கலக்கி அதுக்கப்புறம் தான் அதில் வந்து கம்ப்யூட்டர் சாம்பிராணியும் செய்யலாம், நம்ம கப்பு சாம்பிராணியும் செய்யலாம். இது கூடவே நான் வந்து மூலிகை சாம்பிராணி வந்து சேல்ஸ் பண்ணுறேன். 58 மூலிகை போட்டு இது வந்து சேல்ஸ் பண்ணுறேன். இது எப்படின்னா, வியாபாரம் நடக்காதவங்க வியாபாரம் நடக்கும். கண் திருஷ்டி, யாகம்லாம் செய்கிறாங்கல்ல, அதனுடைய பலன்லாம் கிடைக்கும். எல்லா மூலிகையும் போட்டு செஞ்சு சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் நான். அது என்கிட்ட இருந்ததுனால அதுவும் ஒரு 100 கிராம் கலந்துக்கிறேன் நான். உங்கள்கிட்ட இருந்தால் கலந்துக்கலாம், அப்படி இல்லைன்னாலும் விட்டுடலாம். அது வந்து ஆப்ஷன் தான். செஞ்சு பாருங்கள். இது சாம்பிராணி மிக்ஸ் சூப்பராக இருக்குது, வாசனையாக இருக்குது. அடுத்த வீடியோவில் எப்படி சாம்பிராணி செய்யறது, அது அதில் எப்படி இன்னும் அதில் வந்து எப்படி அது செய்யறதுன்ட்டு அடுத்த வீடியோவில் காட்டுறேன். இதில் சென்ட்டு கலந்துக்கலாம். தாழம்பூ, மல்லிகைப்பூ சென்ட்டு, ரோஜாப்பூ, உங்களுக்கு என்ன வாசனை பிடிக்குமோ அதை கலந்துக்கலாம். நான் வந்து தாழம்பூ சென்ட்டு யூஸ் பண்ணுறேன். அந்த கடையிலே வாங்குகிறோம்ல, ஜிக்கட், எரா, இந்த பவுடர்லாம் வாங்குகிற கடையிலே சென்ட்டும் இருக்கும். அந்த கடையிலே அப்படியே வாங்கிக்க வேண்டியது தான். அது வாங்கிட்டு மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து கம்ப்யூட்டர்ஸ் ரெடி பண்ண வேண்டியது தான். இந்த அளவு தான் மிக்ஸு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கொஞ்சம் எடுத்துட்டியா?